புதிய எண்ணங்களை யாரும் கூறவில்லையானால் அது ஊக்கத்தினால் உண்டாகும் பிரச்சனை அல்ல, பதில் கிடைக்காததால் உருவாகும் பிரச்சனை. எண்ணங்களை கேட்கிறார்கள், நாமும் சொல்லுகிறோம், ஆனால் அவை நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை என்பதை கவனிப்பதால் நிறுத்திவிடுகிறார்கள். ஆலோசனைகளை தாங்கள் ஏற்றுக்கொள்ளாமலே தங்களுக்கே வேலையாக வருவதை கவனித்த பிறகு நிறுத்திவிடுகிறார்கள். கேள்விகள் கேட்பதாலும் மாற்று வழிகளை கூறுவதாலும் இவர் கடினமானவர் என்று முத்திரை குத்தப்படுவதை தவிர்ப்பதற்காகவே நிறுத்திவிடுகிறார்கள். அவர்கள் பகிர்ந்து கொண்ட எண்ணங்கள் சத்தமே இல்லாமல் மறைந்து போவதை கவனித்ததால் நிறுத்திவிடுகிறார்கள். காரியத்தை முடிப்பதே பலன் தரும், வேறு எது செய்தாலும் பலன் இல்லை என்பதை அறிந்திருப்பதால் நிறுத்திவிடுகிறார்கள். நல்லவர்கள் தாமாகவே முன்வந்து சிந்தனைகளை, அதாவது ஐடியாஸை கொடுப்பதை ஏன் நிறுத்திவிட்டார்கள் என்பதற்கு டாக்டர் வி ஸ்ரீவினி இந்த காரணங்களை கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.